வணக்கம். ஃபேஸ்புக், இந்த வாட்ஸ்அப், இந்த ட்விட்டர் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஏதோ ஒன்று திறந்தாலும் நம்ம உடனே பார்க்குறது என்னென்னா விதவிதமான மரணங்கள். அதாவது நடந்து போயிட்டே இருக்காங்க, திடீர்னு ஒரு வண்டி வந்து அடிக்குது, மரணம். இல்லைன்னா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு, லேண்ட்ஸ்லைடு, இல்லைன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, இல்லைன்னா இயற்கை பேரிடர். பார்த்தா பலவிதமான ஒரு மரணங்கள் டெய்லி அந்த இதை பார்த்தா இதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு கொடுமையான காட்சி. அப்போது நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கரெக்டாக ஒரு 40 வருஷம் நம்ம இருப்போம், ஒரு 50 வருஷம் இருப்போம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருந்தது. ஆனால் இப்போது வீட்டை விட்டு இறங்கினா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையாக மாறி போச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கும்பொழுது நம்ம மனசில் வரக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு, போட்டி, பொறாமை, மற்றவங்களை கெடுக்கணும் அப்படின்ற அந்த குணம் மாத்திரம் வந்து அது அப்படியே வந்து இன்னும் இருந்துக்கிட்டே இருக்க. ஏன் இப்படி இவ்வளவு நம்ம பார்க்குறோம், இவ்வளவு நேரடியான ஒரு காட்சிகள் எல்லாம் மனசை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஒரு செகண்ட் அதை பற்றி கொஞ்சம் நினச்சிட்டு திருப்பியும் நம்ம பழையபடி நம்மளுடைய அந்த கோபம், பொறாமை, பொச்சரிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு குணத்துக்கு போயிடுறோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்குது. இதுதான் அந்த மகாபாரதத்தில் இந்த யக்ஷா பிரஷ்னம் அப்படின்ற அந்த இதில் வந்து தர்மராஜரை வந்து கேள்வி கேட்கும்போது ரொம்ப வேடிக்கையான ஒரு இன்சிடெண்ட் என்ன இந்த உலகத்திலேயே அப்படின்னு இவர் கேட்கும்பொழுது ஒன்று தர்மர் சொல்வார், தினமும் வந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பிறக்கின்றன, அதே மாதிரி மடிந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஒரு நீண்ட நாள் இருக்க போகிறோம், நம்ம வந்து இது பண்ணோம் அது பண்ணோம் நிறையா சேர்க்கணும் அப்படின்னு. இது ஒரு தப்பு கிடையாது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இப்படி ஒரு போட்டி பொறாமை மனசில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது தான் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேடிக்கையாகவும் இருக்குது, வினோதமாகவும் இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. சரி, இதுவும் கடந்து போகும், இதில் இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.